கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக மீது பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்காது என கூறி ஆட்சிக்கு வந்த பிரதமர், இலங்கையின் தாக்குதலும் கைதுகளும் படகு பறிமுதல்களும் தொடர்ந்து நடப்பதை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை என வினவியுள்ளார். தேர்தல் நேரத்தில் பலமுறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி, பேரிடர் காலங்களில் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஆறுதல் கூற ஒருமுறை கூட வராதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2 கோடி வேலைவாய்ப்பு, 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என வினவியுள்ள அமைச்சர் உதயநிதி, கருப்பு பண விவகாரம், CAG அறிக்கை விவகாரம் பற்றி பேசாதது ஏன் எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். மீனவர்களின் நலனுக்காக எத்தனை முறை இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்கள் எனவும் அமைச்சர் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை கூறாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பது ஏன் எனவும், தமிழ் மொழி, தமிழர்களை அலட்சியப்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழர்கள் எப்படி ஏற்பார்கள் எனவும் அவர் வினவியுள்ளார்.